ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய கற்க வெல்க சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் இருக்கக்கூடிய தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி. இளம் பெண்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் கும்மி கொட்டுவாங்க. கும்மி கொட்டும் பொழுது வாயில் பல பாடல்களை பாடிக்கிட்டே கொட்டுவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழுடைய பெருமைகளை பாடிக்கொண்டே கும்மிகளை கொட்டுங்க அப்படிங்கிறாங்க. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. தமிழ் பெருமைகள் 8 திசைகளுக்கும், சுற்றி இருக்க 8 திசைகளுக்கும் அதனுடைய புகழ் கேட்கும் அளவுக்கு கும்மிகளை கொட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஊழி பலநூறு கண்டதுவாம். ஊழி பலநூறு அப்படின்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படிங்கிறது அர்த்தம். ஊழி பலநூறுனா பல 100 ஆண்டுகளை கண்ட மொழி தமிழ் மொழி. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். பல அறிவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய பல நூல்களை கொண்ட நூல் தமிழ்மொழி அப்படிங்கிறாங்க. பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எவ்வளோ பெரிய கடல் சீற்றத்திற்கும் கால மாற்றத்திற்குமே அழியாமல் தன்னை தானே நிலை நிறுத்தி கொண்ட மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3rd பேராகிராஃபில் பொய்யை அகற்றக்கூடிய மொழி தமிழ்மொழி. உள்ள பூட்டியிருக்கும் அப்படின்னா என்னென்னா, நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை கொண்டு வரக்கூடியது. உள்ள பூட்டி இருக்குன்னா நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய நூல் தமிழ்மொழி. அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும். அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும்னா, நமக்கு பிடிச்சவங்க, நம்ம மேலே அன்பு உள்ளவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது நமக்கு எந்த அளவுக்கு இன்பம் இருக்குமோ, சேம் அதே அளவுக்கு நம்ம இந்த தமிழ் மொழியை பேசும் பொழுது அந்த இன்பம் நமக்கு இருக்குங்கிறாங்க. உயிர் மெய் புகட்டும். உயிர் வாழ்வதற்கான மெய்யை நமக்கு கொடுக்கக்கூடிய புகட்டக்கூடிய நூல் அறமேன்மை கிட்டும். அறமேன்மை கிட்டும்னா நல்ல மேன்மை தரக்கூடிய அறங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய நூல். இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். இந்த உலகத்தில் வாழ வழிவகுக்கக்கூடிய பல வழிகளை, அதாவது வாழ்வதற்கான வழிகளை காட்டக்கூடிய மொழி தான் தமிழ்மொழி அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு. ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழிப்பெருக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல்கோள். நெக்ஸ்ட் வாங்க, சொல்லும் பொருளும் அப்படிங்கிற ஒரு டாபிக். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினினா உலகம். அந்த பாடலே சொல்லியிருந்திருப்பேன். மேதினினா உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. பல 100 ஆண்டு காலம். ஊழி பல 100 அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. நம்மளுடைய மனதினுடைய அறியாமை. நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள். பாடலின் பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா. இளம் பெண்களே, நம்ம அந்த பாடலே நான் சொல்லியிருந்திருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேரால் என்ன சொல்லியிருக்கான்னா, இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேரால் பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழியும் தமிழ்மொழி. பல நூல்களை நமக்கு அறிவு ஊற்றக்கூடிய பல நூல்களை கொண்ட மொழியும் தமிழ்மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றிலும் அழியாமல் நிலை நிற்கக்கூடிய மொழி தமிழ்மொழி. இதுதான் செகண்ட் பேரா. 3rd பேரால தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. பொய் அகற்றும் சொல்லியிருப்பாங்க. அதில் அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. உள்ள பூட்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதான் மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடையவரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி.
அன்புள்ளவர்கள் நம்மக்கிட்ட பேசும்போது எவ்வளோ இன்பம் இருக்குமோ அந்தளவுக்கு இன்பம் அந்த தமிழ் மொழி நம்ம பேசும்பொழுது நமக்கு அந்தளவுக்கு இன்பம் தரக்கூடிய மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, உயர்ந்த அறங்களை நமக்கு கொடுக்கும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி. ஓகேங்களா? இதான் வந்துட்டு பாடலுடைய பொருட்கள். நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். என்னன்னு அழைக்கப்படுகிறார்னா பாவலரேறு அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் போன்ற முதலான நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். மொத்தம் 4 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதழ்கள் 3 எழுதியிருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் முதலிய இதழ்களை நடத்தியிருக்கிறாரு. ஓகேவா? இவர் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாவலர் தான் இவர். அதாவது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்போது இந்த பாடல் தமிழ் கும்மிங்கிற பாடல் இருக்குது இல்லையா, அது கனிச்சாறு. தமிழ் கும்மிங்கிற பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த கனிச்சாறு அப்படிங்கிற நூல் 8 தொகுதியாக வெளிவந்திருக்கிறது. இந்த 8 தொகுதியிலையுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இந்த 8 தொகுதியுமே தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, கீழே இங்கே ஒரு கற்பவை கற்றபின் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்த நாள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்ற வாழ்ந்தாய் வாலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் மேக்ஸிமம் தோன்றி அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இந்த மாதிரி தோன்றின்னு வந்தாலே இந்த பாடலை எழுதியவர் வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டிராஸ் சுருங்கிவிட்டது. தகவல் தொடர்பு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால என்ன சுருங்கிவிட்டதுன்னா உலகம், மேதினினா உலகம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். ஏ ஆப்ஷன். பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 ப்ளஸ் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. 8 திசை. எண்களுக்கு பிறகு வல்லினம் மிகுந்து வரும். அந்த அடிப்படையில் 8க்கு அப்புறம் திசை, அப்போது வல்லினம் மிகுந்து வந்திருக்குது. அவ்வளோதான். புக் பேக் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா வளர்தமிழ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கற்கவெல்க சேனல் ளுடைய செகண்ட் வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி இன்பத்தமிழ்ங்கிறது போட்டிருப்பேன். இது செகண்ட் வீடியோ. இது ஓகேவா இல்லை டீச்சிங் ஸ்டைல் மாற்றலாமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.